சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு லேயர் சப்பாத்தி பண்ணுறதுக்காக 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கோம். அப்புறமா உப்பு, 1 கப் தண்ணி, 1 டீஸ்பூன் நெய் எடுத்துருக்கோம். நான் இப்போ 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் போடுறதுனால லேயர் சப்பாத்தி சாஃப்டாக வரும். அப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இனி தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி இதை நல்லா விரசி எடுத்துக்கோங்க. மாவு நம்ம நல்லா பிசைஞ்சாதான் நம்ம சாஃப்டாக சப்பாத்தி வரும். அதனால நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பிசைஞ்சு முடிச்சிட்டோம். இனி கொஞ்சம் நெய் விட்டு அதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இனி 1/2 மணி நேரம் அதை அப்படியே ஊற வச்சுருங்க. மூடி வச்சுருங்க. அப்படியே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இனி இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டலாம். நம்ம இப்போ உருண்டைகளை உருட்டி முடிச்சாச்சு. இனி நம்ம அதை மாவில் லைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இனி அதை பரத்தி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் பருத்தினாலே போதும். இனி நம்ம இதில் எண்ணெய் விட்டுக்க போகிறோம். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதை இனி நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ண போகிறோம். அப்புறமா இதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இனி இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணியாச்சு. நம்ம இந்த லைட்டாக இனி மாவில் முக்கி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இனி நேரமாக பரத்துனது மாதிரி பரத்தி எடுத்துக்க போகிறோம். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் எல்லா சப்பாத்திகளையும் ஃபோல்டு பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இனி ஒரு பேனை அடுப்பில் வைக்க போகிறோம். பேன் இப்போ சூடாயிடுச்சு. இனி நம்ம அதில் கொஞ்சம் எண்ணெயை தேய்க்க போகிறோம். இனி சப்பாத்திகளை ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப் சப்பாத்தி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
லேயர் சப்பாத்தி நம்ம பண்ணி முடிச்சாச்சு. அழகாக லேயராக வந்திருக்கு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.